ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நேற்று இடிதாங்கி வானத்தையே பார்த்து கொண்டிருந்த காரணத்தால் கழுத்தில் சற்று சுளுக்கு ஏற்பட்டுவிட்டது. சுளுக்கு தடவ போனால் சுளுக்கு பார்ப்பவருக்கே கழுத்தில் சுளுக்கு ஏற்பட்டிருப்பதாக சொல்லிவிட்டார். அவசரத்திற்கு சுளுக்கு தடவும் ஆசானிடம் போனால் ஆசானே அவசரத்திற்கு சுளுக்கு பார்க்க ஆள் இல்லாமல் சுருண்டு படுத்துக் கொண்டிருந்தார். சரி, இடிதாங்கிக்கு எப்படி சுளுக்கு ஏற்பட்டது என்று கேள்வி எழலாம். நேரம் போகவில்லை என்று வானத்தில் மேய்ந்து கொண்டிருந்த மேகவரிசையை பார்த்து மெய் மறந்து கொண்டிருந்தானா? இல்லை. சூரியனுக்கே சுளுக்கு பிடித்தால் சந்திரன் எடுத்து விடுவானா என்று ஆராய்ச்சியில் ஈடுபட்டானா? அதுவும் இல்லை. ஆனால் அதோ பாரு வானம், வானத்துக்கு மேலே விமானம் என்று புதிதாய் எல்லோரும் வானத்தையே பார்த்து கொண்டிருப்பதாக கேள்விப்பட்டு இடிதாங்கியும் தன் மண்டையை 90 டிகிரிக்கு தூக்கி வானத்தை போக்கஸ் பண்ணினார். என்ன ஆச்சரியம்! வானத்தில் விமானம் பறக்கிறது, ஹெலிகாப்டர் பறக்கிறது, வங்காள விரிகுடா பக்கத்தில் போர் விமானங்கள் புகையை கக்கிக் கொண்டு பறக்கின்றன. இதையெல்லாம் பார்த்து பார்த்து இடிதாங்கியின் கழுத்து மேலே பார்த்தபடியே ஃப்ரீஸ் ஆகி நின்று விட்டது. கழுத்தில் ஏற்பட்ட சுளுக்கு காரணமாக இடிதாங்கியின் அடி மண்டையில் தேக்கி வைத்திருந்த கருத்துக்கள் அனைத்துமே மறந்து விட்டன. தொண்டைக்கு கீழே இருப்பது போல தோன்றுகிறது, ஆனால் கழுத்து அதை வெளியே வரவிடாமல் உள்கொண்டியை போட்டுவிட்டது. சரி, விமானம், போர் விமானம், ஹெலிகாப்டர்கள் பறந்தன என்றால் கொத்து கொத்தாக வானத்தில் ராட்சச திராட்சை பழங்களை பறக்க விட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இப்படி ஒரு திராட்சை பழத்தை இடிதாங்கி பார்த்ததே இல்லை. ஒருவேளை மரபணு மாற்ற விதையில் உற்பத்தி செய்யப்பட்ட திராட்சை பழமா என்று எண்ணினேன். ஆனால் இவ்வளவு பெரிய பழம் எப்படி வானத்தில் பறக்கிறது என்ற ஆச்சரியம் அடுத்த கட்ட ஆராய்ச்சிக்கு இட்டு சென்றது. ஒருவேளை இது ஒரு விர்ச்சுவல் பழமாக இருக்குமோ என்ற சந்தேகமும் ஏற்பட்டது. ஆக நேற்று வானத்தில் நிகழ்த்தப்பட்ட அதிசயம் உண்மையிலேயே இடிதாங்கிக்கு புதிய அனுபவத்தை கொடுத்தன. எல்லாம் முடிந்த பின்னர் இஸ்ரோவும் தங்கள் பங்குக்கு வானத்தில் ஏதோ அனுப்பியதாக சொன்னார்கள். ஆனால் அதை பார்ப்பதற்கு சுளுக்கு சுதந்திரம் கொடுக்கவில்லை. ஆனாலும் இரவு தூங்கச் சென்ற பிறகும் இடிதாங்கி வானத்தில் ரக்கை கட்டி பறப்பது போன்று கனவு வந்து கொண்டிருந்தது. ஆனால் கனவு முழுக்க கருப்பாக இருக்கிறது. ஒருவேளை கருப்பு கண்ணாடி அணிந்த காரணத்தால் கருப்பாக தோன்றுகிறதா என்ற சந்தேகத்தில் கண்ணாடியை கழற்றி வைத்துவிட்டு கண்களின் சட்டரை இழுத்து மூடினால் மறுபடியும் கனவு கருப்பாகவே வந்து கொண்டிருக்கிறது. ஆக நேற்றைய நாள் இடிதாங்கியின் சரித்திரம் வானத்திலே எழுதப்பட்டிருந்தது என்ற உண்மையை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.